இங்கிலீஷ்ல சன் நியரஸ்ட் பிளானட். சன்னோட நியரஸ்ட் பிளானட், பக்கத்துக்கு மிக அதிகமாக உள்ள சூரியனுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கோள். ஓகே, இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு டெம்பரேச்சரை வெளியிடும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல வந்து அதுக்கு முன்னாடி இதுல அட்மாஸ்பியர், வளிமண்டலம், அட்மாஸ்பியர் நோ அட்மாஸ்பியர், இதுல அட்மாஸ்பியர் இல்லை, வளிமண்டலம் கிடையாது. எதனால? சன்னுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால அதுல எந்த விதமான இதுவும் இருக்காது. அடுத்தது இதுல டெம்பரேச்சர் எவ்வளவு அப்படின்னா, சூரியனை தனி சுற்றுப்பட்ட பாதையில் சுற்றும் போது தன்னுடைய பக்கத்தை சூரியனை நோக்கியவாறு சுற்றப்படுகிறது. இங்க பாருங்க, சன்னு இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மெர்க்குரி என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி சுத்தும் போது இதுல ஒரு பகுதி சன்னுக்கு, அதாவது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, ஒரு பகுதி சூரியனுக்கு அப்பாற்பட்ட மறுபக்கத்துல இருக்கு. அந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல இருக்கும்போது அதோட வெப்பநிலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 370 டிகிரி. சன்னோட மெர்க்குரியோட ஒரு பகுதியில டெம்பரேச்சர் சன்னோட ரேடியேஷன் படும்போது எவ்வளவு டிகிரி சென்டிகிரேட் உருவாகும் அப்படின்னா 370 டிகிரி சென்டிகிரேட் வந்து ஃபார்ம் ஆகுமா. இதோட இந்த பக்கம் வந்து 370, ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து எவ்வளவு வரும் அப்படின்னா -240 டிகிரி சென்டிகிரேட். இதான் மெர்க்குரி. இந்த மெர்க்குரி ரெண்டா பிரிச்சுக்கங்க, அதாவது புதன் கோளை ரெண்டா பிரிச்சுக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாதி வந்து சூரியனோட ஒளி படும்போது இதோட வெப்பநிலை வந்து 370 டிகிரி சென்டிகிரேட்டா இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்ல ஒளியினோட திசைவேகத்துல வந்து படவே படாது. அப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு குறையுதுன்னா -240 டிகிரி சென்டிகிரேட். இதான் புதனோட ஸ்பெஷல், புதன் கோளோட ஸ்பெஷல். அடுத்தது வெள்ளி, வீனஸ். வீனஸ் வெள்ளியின் ஆரம், நிறை, அடர்த்தி இவை ஏறக்குறைய புவியின் போன்றே உள்ளதால் புவியின் இரட்டை பிரிவு என அழைக்கப்படுகிறது. இங்க பாருங்க, இந்த வெள்ளியின் கோள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோளோட ஆரம், நிறை, அடர்த்தி இது மூணும் யார் மாதிரி இருக்கு அப்படின்னா நம்மளோட புவி மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால பூமியோட ரெண்டாவது பேர் வந்து யாரு அப்படின்னா இந்த வீனஸ் சொல்றாங்க, அதாவது வெள்ளின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரேடியஸ், மாஸ், டென்சிட்டி. இது மூணும் யார் மாதிரி இருக்கு அப்படின்னா எர்த் மாதிரி இருக்கு. ஓகேவா? இக்கோளில் மீது படும் சூரியன் ஒளி, சூரிய ஒளி இது இந்த வெள்ளி மேல படும்போது எவ்வளவு ஒளி படுது அப்படியா, சூரிய ஒளி 100க்கு 85% சன் ரேடியேஷன் வெள்ளி மேல படும்போது 100க்கு 85% வந்து படுது. ஓகே, இது ரொம்ப பிரகாசமா இருக்கும், பிரதிபலிக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல சொன்னா ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளூரசன்ஸ், ஒளிர்தல்னு சொல்லுவாங்க ஃப்ளூரசன்ஸ்னா. நெக்ஸ்ட், வெள்ளியை சுற்றிலும் 95% கார்பன் டை ஆக்சைடு கொண்ட ஒரு அடர்த்தி வளிமண்டலம் ஆகும். இதுல 100க்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சொல்லியிருந்தோம், 100க்கு 95% கார்பன் டை ஆக்சைடு கேசஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கார்பன் டை ஆக்சைடு இதோட வேறு பெயர்கள் என்ன? மாலை நட்சத்திரம், அப்புறம் காலை நட்சத்திரம். இதை லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். ஈவினிங் ஸ்டார் அண்ட் மார்னிங் ஸ்டார்னு சொல்லியிருந்தோம்ல, வெள்ளி. நெக்ஸ்ட் மாஸ். லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க சார்? சொல்லுங்கப்பா, கேட்கல. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னீங்க? லாஸ்ட் பாயிண்டா? வெள்ளியின் வேறு பெயர்கள், மாலை நட்சத்திரம், காலை நட்சத்திரம். ஓகே சார். ஓகே, இங்கிலீஷ் சொன்னா ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார். ஓகே, அடுத்தது வந்து செவ்வாய் கோள்களை பத்தி பார்ப்போம். இதன் நிறம் சிவப்பாக உள்ளதால் சிவப்பு கோள் என்ன பேர்? ரெட்டிஷ் பிளானட்னு சொல்லுவாங்க. சிவப்பு கோள். ஓகே, இதன் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் மற்றும் ஆர்கான் வாயுக்கள் உள்ளன. ஓகே, இதுல அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, இதுல என்னென்ன கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒண்ணு வந்து நைட்ரஜன், அப்புறம் ஆர்கான், நைட்ரஜன் மற்றும் ஆர்கான்.
இங்கிலீஷ்ல நைட்ரோஜன் அண்ட் ஆர்கான். ஆர்கான் GON. இக்கோளில் காணப்படும் மிகப்பெரிய சிகரம், இதுல மிகப்பெரிய சிகரம் ஒண்ணு இருக்கா, எவரெஸ்ட் மாதிரி. என்ன சிகரம் அப்படின்னா நிக்ஸ் ஒலிம்பியா. நிக்ஸ் ஒலிம்பியா, இங்கிலீஷ்ல நிக்ஸ் ஒலிம்பியா. இதுக்கு 2 துணைக்கோள் இருக்கு. சப் பிளானட் வந்து 2 இருக்கு, 2 துணைக்கோள். ஒன்று வந்து போபாஸ், ரெண்டாவது பிளானட் வந்து டெஸ்மோஸ். போபாஸ், டெஸ்மோஸ். சப் பிளானட், 2 சப் பிளானட். அடுத்து போலாமா சார்? ஒரு டவுட்டுங்க சார், கேட்கலாம். சொல்லுங்கம்மா. சார், அந்த வெள்ளிக்கோள் தாங்க சார் மற்ற கோள்களை விட இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துன்னு சொல்ல முடியாதுமா. இதுல சன்னோட டைரக்ஷன்ஸ் சூரிய ஒளியை விட 85% எதிரொலிக்கிறதுனால ஆப்போசிட்ல சுத்துற மாதிரி நமக்கு தெரியும், சரிங்களா? ஆனா ஆப்போசிட்ல சுத்தாது. ஓகேங்க சார். ஓகேவா? இப்போ ஃபேனே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 இருக்கிறதுல ஹை ஸ்பீட் எதுனா அது 4 தான். அது ஃபேன் சுத்தும் போது நமக்கு அந்த ஃபேனுக்கு ஒரு ரெக்கை இருக்கிற மாதிரியே தெரியுது, நம்பர் ஆஃப் ரெக்கை அதிகமா இருக்க மாதிரி தான் தெரியுது. இதே நம்ம வீட்டில் நைட் லேம்ப் போட்டு அந்த ஃபேனை பாருங்க, ஆப்போசிட்ல சுத்துற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த லைட் லேம்புக்கு அந்த ஃபேனு வந்து ஆப்போசிட்ல சுத்துற மாதிரி தெரியும். ஆனா ஒரிஜினலா அந்த ஃபேன் வந்து ஆப்போசிட்ல சுத்தாது. அந்த ஃபேன் சுத்துறது அது ஸ்பீடு தான், ஆப்போசிட்ல சுத்துற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? சூரியனோட ஒளி வந்து 100க்கு 85% எதிரொலிக்கும் போது நமக்கு அது ஆப்போசிட்ல சுத்துற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். மாயபிம்பம் சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட் மாதிரி. சார் நிக்ஸ் ஒலிம்பியாங்கிறது என்னங்க சார்? அது வந்து ஒரு துணைக்கோள்பா. நமக்கு எப்படி நமக்கு மூணு இருக்குல்ல, நிலா. நிலா இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களுக்கு இந்த இதுக்கு 2 பிளானட் இருக்கு. ஒரே நிமிஷம். ஓகேப்பா, கிளியர். நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே. வியாழன். ஜூபிட்டர். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள், சோலார் சிஸ்டத்துல பிக் பிளானட். solar system, very big planet. Okay. இது உள்ள கேசஸ் என்னென்ன, இது உள்ள இருக்க வாயுக்கள் என்னென்ன அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், மீத்தேன், நெக்ஸ்ட் அமோனியா. இங்கிலீஷ்ல ஹைட்ரோஜன்,
ஹீலியம், மீத்தேன், அம்மோனியா. இது உள்ள கேசஸ். இதுக்கு மொத்தம் எத்தனை சப் பிளானட், அதாவது துணைக்கோள்கள் எத்தனை இருக்குன்னா 63 துணைக்கோள்கள். சப் பிளானட் 63, 63. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய துணைக்கோள் யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த வியாழனுக்கு தான் இருக்குது. அந்த துணைக்கோளோட நேம் என்ன அப்படின்னா கனிமேடு அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். கனிமேடு, கனிமேடு அப்படிங்கிற துணைக்கோள் தான் சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு துணைக்கோள். கனிமேடு. அடுத்தது சனி, சாட்டர்ன். சூரிய குடும்பத்தில் இரண்டாவது பெரிய கோள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள். சோலார் சிஸ்டம் செகண்ட் பிக் பிளானட். சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற செகண்ட் பிக் பிளானட். இக்கோளை சுற்றி 3 வளையங்கள் காணப்படுகின்றன. இக்கோளை சுற்றி 3 வளையங்கள் காணப்படுகின்றன. 3 வளையங்கள் உள்ளன. 3 rings have in the Saturn planet. 3 விதமான 3 ரிங்ஸ் இருக்குமா, 3 வளையங்கள் இருக்குமா. அந்த 3 ரிங்கும் எப்படி ஃபார்ம் ஆனது அப்படின்னா நுண்கற்கள் தூசும் பனியும் கொண்ட தொகுதியே இந்த வளையம் மற்றும் கோள்களை விட அடர்த்தியை குறைந்தது. இது உள்ள இருக்கிறது வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா நுண்கற்கள், குட்டி குட்டி கல், அப்புறம் தூசி, பனி, இது 3 சேர்ந்து தான் இந்த கோளை வந்து அந்த வளையங்கள் வந்து உருவாக்கியிருக்கு. ஆனா அந்த பிளானட்டை விட அந்த கோள்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரிங்கு, அதோட அடர்த்தி டென்சிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. கோள்களை விட அடர்த்தி மிக குறைவு. மிக குறைவு. பிளானட்டை விட லோ டென்சிட்டி. லோ டென்சிட்டி. அடுத்தது யூரேனஸ். யூரேனஸ் வில்லியம் ஹார்சல் கண்டுபிடித்தார். இந்த யூரேனஸை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம்ஸ் ஹார்சல். ஹார்சல் ஹார்சல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு இதை. ஓகே, இது எவ்வளவு டிகிரி சாஞ்சி இருக்கு அப்படின்னா 98 டிகிரி சாய்வாக உள்ளது. சாய்வாக உள்ள கோள். ஓகேவா? அது இல்லாம இந்த 98 டிகிரி சாய்வா மட்டும் இல்லாம இது வந்து எப்படி இருக்குன்னா உருண்டையா இருக்கும். உருண்டையான வடிவம். இங்கிலீஷ்ல சர்க்குலர் ஷேப். சர்க்குலர் ஷேப்ல இருக்கும். 98 டிகிரி சாய்வா இருக்கும். ஓகே, இதுல சப் பிளானட் துணைக்கோள் எவ்வளவு? துணைக்கோள் 27, 27 பிளானட், சப் பிளானட். நெக்ஸ்ட் வந்து நெப்டியூன்.
நெப்டியூன். இது இங்கிலீஷ்ல கிரீனிஷ் ஸ்டார்னு சொல்லுவாங்க. கிரீனிஷ் ஸ்டார், பச்சை நிறக்கோள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். பச்சை நிறக்கோள் இதுக்கு. இதை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது அப்படின்னா ஜேஜி கேலி அப்படின்றது தான் கண்டுபிடிச்சாரு. ஜேஜி கேலி. இதில் உள்ள துணைக்கோள் எத்தனை? சப் பிளானட். பதிமூணு. அவ்வளவுதான். முக்கியமானது அந்த கிரீனிஷ் ஸ்டார் தான், பச்சை நிறக்கோள் தான். இந்த நெப்டியூனுக்கு வேறு பெயர் கிரீனிஷ் ஸ்டார், பச்சை நிறக்கோள். சார் ஜேஜி கேலிங்கிறது என்னங்க சார்? அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் தான் முதல்ல இந்த கோள் கண்டுபிடிச்சார். கேலி. விஞ்ஞானி. அடுத்தது சந்திரன். மூணு பத்தி பார்க்கலாம். சார் சொல்லுங்கம்மா. யுரேனஸ்ல தான் மீத்தேன் வாயு அதிகமா இருக்கிறதுனால கிரீன் கலர்ல இருக்கும் சார். ஆமாம் அதேதாம்மா, அதனால தான் பச்சை நிறக்கோள்னு சொல்றாங்க. நீங்க நெப்டியூன் சொல்றீங்க. புரியல. ஹலோ, பேசுறது கேக்குதா? எஸ் சார் கேக்குது. சொல்லுங்க. பச்சை நிறக்கோள்னு சொன்னீங்க. ஆமா நெப்டியூன் தான்மா பச்சை நிறக்கோள். புக்ல யுரேனஸ் இருக்குங்க சார். புக்ல யுரேனஸ் இருக்கு. 6th புக்ல இருக்குங்க சார். மெட்டீரியல் நெப்டியூன் இருக்கு. சரி நான் என்ன செக் பண்ணிட்டு சொல்லவா? நானும் ஒரு வாட்டி புக் செக் பண்ணிட்டு சொல்லவா? 6th புக்ல யுரேனஸ் வந்து மீத்தேன் வாயு அந்த கோள்ல வந்து அதிகமா இருக்கிறதுனால கிரீன் கலர்ல இருக்குன்னு இருக்குங்க சார். 6th புக்லயா? எஸ் சார். அதை நான் செக் பண்ணிட்டு நான் சொல்றேம்மா. ஏன்னா இந்த மெட்டீரியல் வந்து நெப்டியூன் இருக்கு. ஓகேவா? அது என்ன கன்ஃபியூஷன் நம்ம பார்க்கலாம், எந்த இடத்துல தப்பு நடந்திருக்குன்னு. மேக்ஸிமம் புக்ல இருக்கிறதா சரியா தான் இருக்கும். என்னன்னு செக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சந்திரன். மூன். இதுக்கு வேற பேர் என்ன சொல்லலாம்? நிலா. வேற மதி, திங்கள். நிலா, மதி, திங்கள் வேறு பெயருக்கு. இது நேச்சுரா அமைஞ்ச ஒரு சப்ளானட். யாருக்கு அப்படின்னா எர்த்துக்கு, நம்ம பூமிக்கு இயற்கையாக அமைந்த துணைக்கோள். நேச்சுரல் சப் பிளானட்னு சொல்லுவாங்க இந்த மூணு. ஆயிரத்தி 1969 1969 இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங், அப்புறம் ஆல்டரின் அண்ட் காலின்ஸ். ஆம்ஸ்ட்ராங், நெக்ஸ்ட் ஆல்ட்ரின், ஆல்ட்ரின், காலின்ஸ். இவங்க 3 பேரும் தான் விண்வெளி, அதாவது அப்போலோ 11 அப்போலோ 11 அப்படிங்கிற ஒரு ராக்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் இந்த மூணுக்கு போனாங்க.
1969 நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ் இவங்க 3 பேரும் அப்போலோ 11ங்கிற ராக்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் மூணுக்கு வந்து போனாங்க. இங்கிலீஷ் எழுதணுமா? ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், ஆல்ட்ரின், TRI, ஆல்ட்ரின், கோலின்ஸ், GOLEINS, கோலின்ஸ். அப்போலோ 11. அப்போலோ 11. அடுத்தது குறுக்கோள், 12 பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இங்கிலீஷ்ல. குறுக்கோள், 12 பிளானட். இது நம்ம மூணை விட ரொம்ப ரொம்ப சின்ன கோள். நிலவை விட சிறிய கோள். ஸ்மாலஸ்ட் பிளானட். ஸ்மாலஸ்ட் பிளானட் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புளூட்டோ, புளூட்டோ, செரஸ், செரஸ், ஏரிஸ், ஏரிஸ், மேக்மேக், மேக்மேக், ஹல்மியா, ஹல்மியா. தமிழ்ல புளூட்டோ, செரஸ், ஏரிஸ், மேக்மேக், ஹல்மியா, ஹல்மியே, MIE. அடுத்தது குறுங்கோள். இது சின்ன கோள்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சின்ன கோள்னு அர்த்தம். இப்போ நான் பார்க்க போறது குறுங்கோள். குறுங்கோளுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா அஸ்ட்ராய்ட்னு சொல்லுவோம். அஸ்ட்ராய்ட்ஸ். அஸ்ட்ராய்ட்ஸ். செவ்வாய் கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் உள்ள லட்சக்கணக்கான குறுக்கோள்கள் உள்ளன. யாரா இருக்கும் அப்படின்னா ஜூபிட்டர், செவ்வாய், மார்ஸுக்கும் அண்ட் ஜூபிட்டருக்கும். The distance between Mars and Jupiter. அந்த கேப்ல ஏகப்பட்ட டிஸ்டன்ஸ்ல நிறைய குறுங்கோள்லாம் உள்ளதான். செவ்வாய் மற்றும் வியாழன். இது உள்ள என்னென்ன இருக்க? சிறு சிறு கற்கள், பெரும்பாறை. சிறு சிறு கற்கள், பெரும் பாறை எல்லாமே இருக்கு. எவ்வளவு கிலோமீட்டரோட டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் வந்து 300 இருந்து 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சின்ன கல்லுனா 300, பெரிய கல்லுனா 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அதோட விட்டம், விட்டம்னா ரேடியஸ், ஆரம். நெக்ஸ்ட் கோமெட், வால் நட்சத்திரம்.
காமெட்ஸ். இது ஒரு விண்மீன் அல்ல பனி, தூசு முதலிய பொருட்களால் நிறைந்த பனிப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாரே கிடையாது, இது ஸ்டாரே கிடையாது, டஸ்ட் பார்ட்டிகளால உருவானதான் அந்த காமெட் அப்படின்னு சொல்றாங்க. டஸ்ட் பார்ட்டிகளால ஃபார்ம் பண்ணு, அதாவது தூசி பனி அது மூலயமா உருவான ஒரு பாறைன்னு சொல்றாங்க. சூரியனுக்கு அருகில் வரும்போது பனி உருகி ஆவியதலாகும். சூரிய ஒளி பிரதிபலிப்பாலும் வால் போன்று காணப்படுகிறது. இங்க பாருங்க, இதுக்கு சன்னுக்கு பக்கத்துல வரும்போது, சூரியனுக்கு பக்கத்துல வரும்போது உருகி அப்படின்னா ஆவியா மாற ஆரம்பிச்சிருமா. ஆனா சூரிய ஒளி அது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு வால் மாதிரி தெரிய ஆரம்பிக்குமா. அதனால இது வந்து வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இது சூரியனு, இது பக்கத்துல இந்த பிளானட் வரும்போது, இந்த காமெட்ஸ் வரும்போது இந்த இதோட டெம்பரேச்சரே இந்த ஸ்டாரால தாங்க முடியல. அதனால என்ன பண்ணுச்சு, உருகிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட ரேடியேஷன் இது மேல பட்டு ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ரெஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு வால் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஒரிஜினலா வால் நட்சத்திரம் உனக்கு கிடையவே கிடையாது. நம்ம தான் அது பேர் வால் நட்சத்திரம் சொல்றோம். ஆனா பட்டு அது பேர் பிரதிபலிக்கிறது தான் நமக்கு வால் நட்சத்திரம் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இது எந்த இடத்துல உருவாகும் அப்படின்னா, சூரியனுக்கு எதிர் திசையில் தோன்றும். சூரியனுக்கு சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல எப்பயுமே வந்துட்டு இருக்கும். சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். சூரியனுக்கு எதிர் திசையில் அமையும். அடுத்தது எரி நட்சத்திரம், மீட்டராய்ட்ஸ். எரி நட்சத்திரம் இங்கிலீஷ்ல மீட்டராய்ட்ஸ் சொல்லுவோம். மீட்டராய்ட்ஸ் இவை பாறை அல்லது உலோகங்கள் சிறு துண்டுகள் ஆகும். அலாய் வீல்ஸ், அலாயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அலாய்னா உலோகம். சின்ன சின்ன குட்டி குட்டி கல்லு. இது வந்து ஸ்டாரே கிடையாது, விண்மீன் அல்ல. விண்மீன் அல்ல, ஸ்டாரே இல்லை, நோ ஸ்டார். வால் நட்சத்திரம் நம்ம முன்னாடி சொன்னோம்ல, வால் நட்சத்திரம் எப்படியே சன்னோட டைரக்ஷனுக்கு பக்கத்துல போகும்போது அது உடஞ்சி தூள் தூளா மாறுதோ, அந்த தூள் தூளா மாறின ஒரு பகுதி தான் எரி நட்சத்திரம்னு சொல்றோம். பாத்துக்கணும், சூரியனுக்கு மிக பக்கத்துல போகும்போது வால் நட்சத்திரம் தூள் தூளா உடஞ்சிரும். அதாவது உருகின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த உருகும் போது அதுல ஒரு பாட்டு தான் அந்த எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது விண்வீல் கல், மீட்டராய்ட்ஸ். அதேதான் விண்வீல் கல். இதுக்கு அதுக்கும் இந்த எரி நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு பெரிய வித்தியாசம் கிடையாது. இதுல அந்த உடஞ்ச ஸ்பாட்ஸ் எல்லாம் நம்ம பூமி பக்கத்துல எர்த்த பக்கத்துல வரும்போது எர்த்துல இருக்கிற நம்ம பூமியில இருக்கிற புவியீர்ப்பு விசையால அது ஃபுல்லாவே உடஞ்சி கீழே விழுந்துருது. அதனாலதான் அது பேர் என்ன சொல்றாங்க, மீட்டராய்ட்ஸ் சொல்றாங்க. விண்வீல் கற்கள், விண்வீல் கற்கள், கீழே விழுகிற கற்கள் விண்வீல் கற்கள். இந்த கல் தான் கீழே விழுவதனால விண்வீல் கற்கள்னு சொல்றாங்க. அது யார் மூலியமா வருது, ஈர்ப்பு விசையால் வருது. அந்த ஈர்ப்பு விசை எங்க இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பூமிங்கிற கோல்ல தான் இருக்கு. அவ்வளவுதான், ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் லெசன் ஏதாவது டவுட் இருக்கா? நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அண்டர் தொகுதியில ஃபுல்லா முடிஞ்சிருச்சு அந்த லெசன். அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் லாஸ், விதி, அறிவியல் சார்ந்த விதிகள். இது ஃபுல்லாவே டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கும். அந்த டெஃபினேஷன்ஸை கம்பல்சரி அதோட ஈக்குவேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு டெஃபினேஷன் புரியுற மாதிரி நம்ம மைண்ட் செட் படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா என்ன சொல்லுவோம், V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் I அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா எப்படி சொல்லுவோம், V ஈக்குவல் டு RI சொல்லுவோம். இல்லைன்னா R ஈக்குவல் டு V பை ஐன்னு சொல்லுவோம்.
ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் மைண்ட்ல வச்சுனா போதும். டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு கேட்க போறது இல்லை. ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் கேட்போம். அந்த டெஃபினேஷனோட ஃபார்முலாஸ் மாதிரி அறிவியல் சார்ந்த விதிகள், சயின்ஸ் அண்ட் லாஸ். விதி ஃபர்ஸ்ட், ஆற்றல் அழிவின்மை விதி. என்னது? எனர்ஜியை, அதாவது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. எனர்ஜி டிஸ்ட்ராய் ஆர் கிரியேட்டர்ஸ், எதுவுமே பண்ண முடியாது. எனர்ஜியை யாராலையும் உருவாக்கவும் முடியாது, எனர்ஜியை யாரையும் டிஸ்ட்ராக்டும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. அதுவே உருவானதான் உண்டு, அதுவே அழிச்சுக்கிட்டாதான் உண்டு. ஓகேவா? இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா நம்மளால மாற்ற முடியும். ஒரு ஆற்றலை வேறொரு ஆற்றலை மற்றொரு ஆற்றலை மாற்ற முடியும். ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனா ஒண்ணு, எந்த ஒரு ஆற்றலை மாறினாலும் சரி, அந்த மாற்றலுக்கு அதோட மொத்த ஆற்றல் வந்து மாறவே மாறாது. ஓகேவா? எந்த எனர்ஜி கன்வெர்ட் ஆனாலும் அதோட டோட்டல் எனர்ஜிக்கு சேஞ்சஸே ஆகாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இதான் ஆற்றல் அழிவின்மை விதி. நெக்ஸ்ட், பாஸ்கல்ஸ் லா. பாஸ்கல் விதி. பாஸ்கல்ஸ் லா. இந்த பாஸ்கல்ஸ் எல்லாம் மூலியமா நம்ம என்ன இங்கே நம்ம நெஜ லைஃப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, இந்த கார் எல்லாம் பாத்துறீங்களா? இந்த கார் எல்லாம் மெக்கானிக் ஷாப்ல தூக்கி ஹைட்ல நிறுத்திருப்பாங்க பாருங்க. ஹைட்ல நிறுத்திருப்பாங்கல்ல, அந்த லிஃப்ட் மாரி ஒன்று தூக்கி வச்சு நிறுத்திருப்பாங்க பாருங்க. கார் வாஷிங்க்கு, கார் செட் எல்லாம் போனீங்கன்னா தூக்கி வச்சு நிறுத்திருப்பாங்க பாருங்க. அது ஃபுல்லாவே இந்த பாஸ்கல்ஸ் லால தான். இன்னும் பாஸ்கல்ஸ் லா இன்னும் பெஸ்ட் அப்ளிகேஷன் எங்க சொல்லலாம் அப்படின்னா, லாரியோட பிரேக் சிஸ்டம் இருக்கு பாருங்க. ஓகேவா? அந்த பிரேக் சிஸ்டத்துல தான் யூஸ் பண்ணுவோம் பாஸ்கல்ஸ் லா அப்ளிகேஷன் சொல்வது. நீர்மங்கள் அடிப்பகுதியில் அழுத்தம் நீர்மத்தின் மொத்த உயரத்தை பொறுத்து இருக்கு. ஒண்ணும் கிடையாது. இந்த லிக்யூட் சிஸ்டத்துல லாஸ்ட் பாட்டத்துல பிரஷர் இருக்கும். அந்த பிரஷர் வந்து அதோட ஹைட்டை பொறுத்து தான் பேஸ் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதோட அடிப்பகுதியில் இருக்கிற பிரஷர் வந்து அப்ப நீர்மத்தோட ஹைட்டை பொறுத்து தான் பேஸ்மெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஹைட்டை பொறுத்து பேஸ்மெண்ட் பண்ணியிருக்கும். லிக்யூட் ஹைட்டை பேஸ்மெண்ட் பண்ணியிருக்கும். நீர்மங்கள் அவை உள்ள கலனியின் பக்கங்களில் அழுத்தத்தை கொண்டு கொடுக்கின்றன. இதுக்கு எக்ஸாம்பிள் அந்த இதே சொன்ன பாருங்க, பிரேக் சிஸ்டம் சொன்ன பாருங்க, அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுவே உங்களுக்கு புரிஞ்சிடும். இதுதான் டிரைவரோட பிரேக்ஸ் பெடல். பிரேக் பெடலை பிரஸ் பண்றாரு. பிரஸ் பண்ணும்போது கீழே டயருக்கு வரும்போது ஒரு டி ஷேப்ல ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும். ஓகேவா? டி ஷேப்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும்போது இதுல தான் அந்த டிஸ்கோட ராட் இருக்கும். ஓகேவா? இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ரிம்மை பிடிச்சி அமுக்கும். ஓகேவா? ஒரு ப்ரெஷரை கொடுக்குறது. இதை சுற்றி தான் ரிம் இருக்கும், இதுக்கு மேலே தான் டயர் இருக்கும். ஓகேவா? ஒரு லாரி பிரேக் சிஸ்டம். ஓகேவா? இப்போ இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, டிரைவரை இந்த பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுவார். ப்ரெஸ் பண்ணும் போது இந்த அழுத்தம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த அழுத்தம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது உள்ள இருக்கிற அந்த டிஸ்கோ ராடை போயிட்டு ப்ரெஸ் பண்ணும். அழுத்தும் போது இந்த ராடோட சேர்ந்து இந்த டிஸ்கையும் சேர்த்து அழுத்தும். ஓகேவா? அந்த ரிம்மையும் சேர்த்து அழுத்தும். அப்படி ரிம் அழுத்தும் போது நம்ம போற ஸ்பீடு வந்து கம்மியாகும். புரியுதா? ஏர் பிரேக் சிஸ்டம் சொல்லுவோம் தமிழ்ல. கேள்விப்பட்டிருப்பீங்களா ஏர் பிரேக்? இப்ப இந்த பிரஷர் ரிலீஸ் ஆகுது பாத்தீங்களா, இந்த அழுத்தம் வந்து ரிலீஸ் ஆகுது பாருங்க, அந்த ரிலீஸுக்கு பேர் தான் பாஸ்கல்ஸ் லான்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல பார்த்துருக்க கான்செப்ட் தான். ஒரு வாட்டர் பாட்டில கூட ஒரு 3 ஹோல்ஸ் போட்டிருப்பாங்களே, காலங்கள் வருஷமா இதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 3 ஹோல்ஸ் போட்டிருப்போம். இது வந்து லாங் ப்ரெஷர் போகும், இது வந்து சென்டர்ல, இது வந்து கார்பன். இப்போ பாருங்களேன், இதுல ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இதை கூட யாரை பொறுத்து பேஸ்மெண்ட் பண்ணி தான் ஹைட் ப்ரெஷர் இருக்கும். இந்த ஹைட்டு எந்த அளவுக்கு உயரம் இருக்கும் அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட அடிப்பகுதியில் ப்ரெஷர் இருக்கும். ஓகேவா? அதனால தான் உங்க ப்ரெஷர் லெவல் உயரமா இருக்கும் போது அழுத்தம் வந்து கம்மியா இருக்கிறதுனால தண்ணி வந்து கீழே விழுந்துடும். ஓகேவா? நடுவுல கொஞ்சம் அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி விழுது. ஓகேவா? கீழே வந்து அழுத்தத்தோட லெவல் வந்து அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல கண்டினியூஸா தண்ணியும் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அந்த ப்ரெஷருக்கு
இந்த பார்க் எல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு பைப் போட்டிருப்பாங்க. அந்த பைப்ல இருந்து தண்ணி வந்து இப்படி போயிட்டு அடிக்கும். ஓகேவா? இந்த தண்ணியை போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பால் வச்சு என்ன பார்க்கும், சென்டர்ல பைப் இங்கே தான் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பைப்ல இருந்து தண்ணி வெளியில இங்கிருந்து ஹைட்ல போயிட்டு வந்துருக்கு. பம்பு செட், நம்ம வீட்டு பம்பு செட் எடுத்துக்கோங்க. பம்பு செட்ல இருந்து போயிட்டு இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆனா பர்பண்டிகுலரா இருக்குன்னு வச்சுக்கோங்க, செங்குத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்க பைப் பம்பு செட். தண்ணி இப்படி போயிட்டு தான் இப்படி கீழே ஊத்துது, ஃபவுண்டைன் மாதிரி. ஓகேவா? இப்படி போயிட்டு தான் கீழே ஊத்துது. இப்போ இதோட சென்டர் பக்கத்துல பால் வச்சா என்ன ஆகும்? ஒரு பால் வச்சா என்ன ஆகும்? கீழே விழுந்துரும் சார். கீழே விழுந்துரும். எதனால? எதனால? இந்த தண்ணியோட பிரஷர், அழுத்தம் அதிகமா இருக்கும். ஓகேவா? அதனால இந்த பால் வந்து கீழே விழுந்துரும். இதுவே இந்த பாலை தூக்கி இந்த தண்ணி ஒரு கைட்ல போயிட்டு இப்படி பெண்ட் ஆகுது பாத்தியா, அந்த பெண்டுக்கு பக்கத்துல நான் வைக்கிறேன் அந்த பால் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல அழுத்தத்தோட லெவல் கம்மியா இருக்கும். அதனால என்ன பண்ணும், பால் அதே இடத்துல நின்றுட்டே இருக்கும், நிக்காது, சுத்திக்கிட்டே இருக்கும். எதனால? கண்டினியூஸா பிரஷர் தண்ணி வந்து அது மேல பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பால் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேஷன்ஸ்ல இருக்கும். இது வந்து நம்ம வேகமா போறதுனால நமக்கு இந்த ப்ராசஸை பார்க்க முடியுது. ஆனா ஸ்லோ மோஷன்ஸ்ல நீங்க நின்று பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் ஸ்லோ மோஷன்ஸ்ல என்ன இடத்துல நின்றுக்கிட்டே அது மாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தண்ணியோட லெவல் அந்த பால் மேல கண்டினியூஸா பட்டுக்கிட்டே இருக்கு. ப்ரெஷர் லெவலையும் இந்த பெண்ட் ஆகும் போது ப்ரெஷர் லெவல் இந்த இடத்துலயும் கம்மியா இருக்குது. ப்ரெஷரும் கம்மியாச்சு, கண்டினியூஸா தண்ணியும் பட்டுட்டே இருக்கிறதுனால பால் கீழே விழாது, கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு இந்த என்ன ப்ராசஸ் யார் மூலியமா நடக்காதுன்னா ப்ரெஷர், அழுத்தம். அழுத்தம் நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஓகேவா? இந்த லிக்விட்ல டெப்த், ஓகேவா, ஆழம் எந்த அளவுக்கு டெப்த் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு பிரஷர் அதிகரிக்கும். ஆழம் அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். Depth increase, also pressure increase. Depth increase, also pressure increase. ஓகே, இந்த பிரஷரை வந்து யாரை பேஸ்மெண்ட் பண்ணி இருக்கோம்? இந்த லிக்விட்ல இருக்கிற பிரஷர், அழுத்தத்தோட பிரஷர், இந்த அழுத்தம் யாரை பேஸ் பண்ணி இருக்கும்? இதோட அடர்த்தியை பேஸ் பண்ணி இருக்கும். டென்சிட்டி, அடர்த்தியை பொறுத்து இருக்கும். அதுக்கு அடுத்தது எதிரொலிப்பு விதி. இப்ப நாம சொன்னது எல்லாமே பாஸ்கல்ஸ்ல அப்ளிகேஷன், பாஸ்கல் விதி. சார் இதுக்கு ஃபார்முலாஸ்லாம் எதுவும் இல்லையாங்க சார்? இல்லம்மா, இல்ல பாஸ்கல்ஸ்ல ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாதுமா சார். அப்ப ஆற்றல் அதுக்கும் கிடையாது. அது எனர்ஜி தானே, எனர்ஜி உருவாக்க முடியாது, டிசைன் பண்ண முடியாது. ஃபார்முலா எப்படி கன்ஃபார்மா வரும்? ஃபார்முலாவும் வராது. அது ஜஸ்ட் ஒரு டெஃபினிஷன், அவ்வளவுதான். எதிரொலிப்பு விதி இதுக்கு மேலதான் வரும். எதிரொலிப்புனா ரெஃப்ளெக்ஷன் எல்லாம். பாருங்க, இது ஒரு தண்ணி. ஓகேவா? இங்க இருந்து நம்ம லைட் வந்து பாஸ் பண்றோம், இந்த தண்ணி மேல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆகும், அவ்வளவுதான். இதோட ஆங்கிள் வந்து ஐஏ, இதோட கோணம் வந்து ஐஏ, இதோட கோணம் வந்து ஆர். ஐஏ அப்படின்னா என்ன? இன்சிடென்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, இன்சிடென்ட் ரே. ஓகே, ஆறுங்கிறது ரெஃப்ளெக்ஷன் ரே, ரெஃப்ளெக்ஷன் ரே. ஓகேவா? அதனால தான் நமக்கு சிம்பிள்ல வந்து இந்த எல் மாரி ஒரு ஷேப் கொடுப்பாங்க. இது பேர் என்னன்னா ஆங்கிள் அர்த்தம், கோணம்னு அர்த்தம். இது நடுவில் ஐ போடணும்.
ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு நடுவில் ஆட் பண்ணணும். ரெண்டுமே எப்படி இருக்கும், இன்சிடென்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேவா? படுகின்ற கதிர்வீச்சும் எதிரொலிப்போட கதிர்வீச்சும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம், ஆங்கிள் ஆஃப் ஃபை ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர், ரெண்டுமே ஈக்குவல். இது போட்டுங்க, இதை ஈக்குவேஷன். டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க. படுகதிர் எதிரொலிப்பு கதிர் ஒரே தளத்தில் அமைகின்றன, அவ்வளவுதான். சார் இதனுடைய வேல்யூ சேம் சார். வேல்யூ பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் 90 டிகிரி பா இதோட வேல்யூ. தெரியுதா பாருங்க, தெரியுதுங்களா? இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஓகேவா? இது ஒரு 90 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, 90 டிகிரினா ஆங்கிள் சைன் போடுவாங்க. அப்ப சைன் ஐ ஈக்குவல் டு சைன் ஆர். ரெண்டு டிவிஷன் கொண்டு வந்துட்டா அப்படின்னா சைன் ஐ இங்க பாருங்க பெருக்கல்ல இருக்கு, ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது வகுத்தல்ல மாறிடும். வகுத்தல் sin i டிவைட் பை sin r. இது பேர் மியூ, ரெஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. மியூ ஸ்னெல்ஸ் லா, ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. ஸ்னெல் விதி. இது ஒரு ஷேப் ஆஃப் ஆங்கிள், இது ஒரு ஷேப் ஆஃப் ஆங்கிள். இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. இது ரெண்டுத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா பாருங்க 180 டிகிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும், ஒரு நேர்கோடு வந்துடும். ஓகேவா? இது பாருங்க, இது வந்து 90 டிகிரி ஆச்சுன்னா இதோட ஆங்கிள் வந்து சைனு. ஓகேவா? ஐங்கன்னா இன்சிடென்ட். ஓகேவா? இன்சிடென்ட்னா நான் சொன்னோம் நம்ம படுகதிர் சொல்லுவோம் தமிழ்ல. அதனால சைன் ஐ. இதுக்கு யார் ஈக்குவல்னா இதோட ரெஃப்ளெக்ஷன் எதிரொலிப்பு கோணம் வந்து ஈக்குவலா இருக்கும், அதனால சைன் ஆறு. ஓகேவா? இது வந்து பெருக்கல்ல இருக்கு, ஈக்குவலுக்கு ஆப்போசிட்ல கொண்டு வந்தீங்க, அங்க இருந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிபிளேட் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல மாறிடும். அப்போ சைன் ஐ டிவைட் பை சைன் ஆர். ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கு டிவைட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு விதி இருக்கு, அந்த விதி பேர் என்னன்னா ஸ்னெல் விதி, ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. SNLL அப்பாஸ்ல S. இந்த மாதிரி டெஃபினேஷன்லாம் எப்பவுமே அப்பாஸ்ல ஒரு டாட் போட்டு S போடணும். ஏன்னா ஸ்னெல்லுங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். சார் இன்சிடென்ட் என்ன வேல்யூல என்ன ஃபோர்ஸ்ல வந்து விழுகுதோ அதே ஃபோர்ஸ்லயே ரிஃப்ளெக்ஷன் ஆகுமா சார்? ஆமா ஆமா, அதேதான் அதேதான். ஆமா, எவ்வளவு ஆங்கிள் எவ்வளவு ஸ்பீட்ல கொடுக்குறோமோ அது அதே ஈக்குவல் ஸ்பீட்ல தான் வெளியில வரும். சார் டெஃபினேஷன் ஒரு தடவை சொல்லுங்க சார். படுகின்ற கதிரும் எதிரொலிப்பு கதிரும் ஒரே குத்துக்கோட்டில் ஒரே தளத்தில் அமையும். ஒரே குத்துக்கோட்டில் ஒரே தளத்தில் அமையும். இரண்டாவது பாயிண்ட், படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்திற்கு சமம். படுகோணமானது எதிரொலிப்பு கோணத்துக்கு சமம். அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கணும். I equal to R, angle of I equal to angle of R. ஓகே, அடுத்தது வந்து ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம், ஆர்க்கிமிடிஸ் லா. ஆர்க்கிமிடிஸ் இவர் என்ன சொல்றாரு, ஒரு பொருள் பாய்மத்தில், அதாவது திரவமாக இருக்கலாம் வாயுவா இருக்கலாம், தங்கு தடையின்றி மூழ்கி இருக்கும் பொழுது அது இழப்பதாக தோன்றும் எடை வெளியேற்றப்படும் பாய்மத்தின் எடைக்கு சமமாகும். இவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அது வந்து என்னவா இருக்கலாம், ஒரு திரவமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வாயுவாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சாலிடாகவும் இருக்கலாம், ஒரு கேஸாகவும் இருக்கலாம், சாரி லிக்விடாகவும் இருக்கலாம், இல்லைன்னா கேஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாரு, இதை வந்து தண்ணியில போட்டு மூழ்கடிக்கும் போது அது ஃபுல்லா கரையிற மாதிரி நமக்கு தோணும். ஓகேவா? ஆனா இதோட எடை வந்து ஈக்குவலா இருக்கும். யாருக்கு? அந்த தண்ணிக்கு. பாய்மத்தின் எடைக்கு சமமாக இருக்கும். பாய்மத்தின் எடைக்கு சமமாக இருக்கும்.
இந்த லிக்விட் பாய் மண்ணா இந்த இடத்துல லிக்விட் எழுத வேணா ஃப்ளூயிட்னு போட்டுங்க. FLUID இங்கிலீஷ்ல ஃப்ளூயிட். ஃப்ளூயோட மாஸ்க்கு ஈக்குவல் மாஸ். அடுத்தது மிதவை விதிகள். இங்கிலீஷ் வந்து ஃப்ளோட்டேஷன்ஸ் லா அப்படின்னு சொல்லுவோம். மிதக்கும் தன்மை கொண்டது ஃப்ளோட்டேஷன்ஸ். மிதவை விதி ஃப்ளோட்டேஷன். ஓகே, கப்பலை மிதக்கிறதுக்கான காரணம் என்ன? அது எதனால மிதக்குது? அதுல வெயிட் இல்லையா? சரி, அதை கூட வேணுங்க. கப்பல் ஷார்ப்பா இருக்கிறது காரணம் என்ன? முன்னாடி வந்து ஷார்ப்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த ஷார்ப்பா இருக்கிறது காரணம் என்ன? ராக்கெட்டு முன்னாடி ஷார்ப்பா இருக்கிறது காரணம் என்ன? பிளைட் முன்னாடி ஷார்ப்பா இருக்கிறது காரணம் என்ன? உராய்வை குறைப்பதற்கு. உராய்வுனா யாரை கூட ஏற்படுத்தக்கூடிய உராய்வை குறைக்கிறதுக்கு? காற்றினுடன். காற்றோட. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா காத்தை கிழிச்சிக்கிட்டு போறதுக்கு இந்த ஷார்ப்னஸ் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கப்பல்ல ஏன் கப்பல்ல அதிகமா வந்து பெருசா இருக்கும் அப்படின்னா, இந்த கப்பலோட நடுவு பக்கத்துல எந்த விதமான ஏர் அழுத்தம், வளிமண்டலத்தோட அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால காத்துல தள்ளாடும். எவ்வளவு வெயிட் உள்ள கப்பலா இருந்தாலும் சரி, காத்துல பிரஷர் லெவல் அதிகமா இருக்கும் போது அது என்ன பண்ணுன்னா ஒண்ணு இப்படி தள்ளாடும். அந்த தள்ளாடுறதை கம்மி பண்றதுக்கு யார் அப்படின்னா அந்த ஷார்ப். ஒண்ணு. ரெண்டாவது கான்செப்ட், தண்ணி உள்ள அந்த கப்பல் மூழ்கி இருக்கும் போது அது ஃபுல்லா மூழ்கி இருக்காது. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கு அப்படின்னா இதுல பாதி தான் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கும். ஓகேவா? இந்த தரை ஏதாவது அந்த துறைமுகத்துக்குலாம் வரும்போது, ஹார்பருக்கு வரும்போது நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு லைன் போட்டு வச்சிருப்போம். ஓகேவா? இதுக்கு மேல ஒரு கலர் கொடுத்துருப்பான், இதுக்கு கீழே ஒரு கலர் கொடுத்துருப்பான். இந்த கீழே இருக்க கலர் ஃபுல்லா தண்ணிக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இது மேல இருக்க கலர்லாம் வெளியில நமக்கு தெரியாது. புரியுதா? இந்த தண்ணி எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு பொருளை தண்ணிக்குள்ள போட்டாலும் அது மிதக்கும் போது கம்பல்சரி ஃபுல்லா மேலேயே மிதக்காது. ஓகேவா? அது ஃபுல்லா மேலும் மிதக்குச்சுன்னா அது பேர் மிதக்கும் தன்மை கொண்டதே கிடையாது. கண்டிப்பா ஒரு பொருளை தண்ணிக்குள்ள நீங்க போட்டீங்க அப்படின்னா பாதி பொருள் தண்ணிக்குள்ளேயும் பாதி பொருள் மேலேயும் இருக்கும். நம்ம மேல நின்று பார்க்கும்போது ஃபுல்லா மிதக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? இதுவே கப்பல் ஏதோ பிரச்சனைனா என்ன பண்ணுவோம்? மேல இருந்து ஒருத்தர் கீழே குதிச்சு போகும்போது இதுல பாதி கப்பல் கீழே இருக்குதான் ஃபீல் பண்ணுவோம். எதனால? நம்ம மேல பர்பண்டிகுலர் செங்குத்தா நின்று பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அது கீழே நின்று பார்க்கும்போது தான் பாதி கப்பல் கீழே இருக்கிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். மிதக்கும் பொருள் எடியா சரி கேளுங்க சார். இப்ப தரைப்பகுதியில் வர வெஹிக்கிள்ஸ், பஸ், லாரில ஏன் சார் அந்த ஷேப்ல வந்து இது பண்ணல? அதுவும் நம்ம இந்த ஷேப்ல பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த கப்பலோட வேகத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு ஏரோட ஸ்பீடு லெவலுக்கு வந்து நமக்கு தேவையில்லை. மிஞ்சி போனா நமக்கு பைக்குன்னு வச்சுக்கோங்களேன். பைக்கோட ஸ்பீடு மேக்ஸிமம் 110 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அந்த 100 போகும்போதே அவங்க காத்துல அலைய ஆரம்பிக்கும். ஓகேவா? அந்த 100 அந்த வண்டியோட வெயிட் ஒண்ணு வந்து அந்த பைக்கோட வெயிட். நெக்ஸ்ட் அந்த வெயிட்டுக்குள்ள இருக்க நம்ம மேல உட்காந்துருக்கு பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட், நம்ம ரெண்டுத்தோட வெயிட்டுக்குமே ஏரோட வெயிட்டுக்கு ஈக்குவல் பண்ண முடியல. அதனாலதான் வண்டி அலைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி கார் எடுத்துக்கிட்டாலும் கார் மேக்ஸிமம் வந்து ஒரு 240 அது மாதிரி போகலாம். ஓகேவா? அந்த 240 இதுவே எவ்வளவு கேஜி இருக்குன்னா கிட்டத்தட்ட 1500 கேஜி இருக்கும். ஒரு காரோட வெயிட் வந்து 1500 கிலோ இருக்கும். ஓகேவா? அப்போ கிட்டத்தட்ட 1.5 டன் வருது. ஓகேவா? அதுல இருக்கிறது அதுல ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்தா ஒரு 500 கிலோ வருவோம். ஒரு 300 கிலோ வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50 பேர் 7 பேர் உட்காந்துருக்கோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, ஒரு 350 கிலோ வரும். அதோட சேர்ந்து ஆட் பண்ணும் போதும் அதுவும் குறிப்பிட்ட அளவுக்கு அந்த காத்தை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஒரு பழமொழியே சொல்லுவாங்களே, இயற்கையால எதுவும் ஃபுல்லா கொடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, சென்னையில வாட்டி தண்ணி வரும்போது மழை பெய்யும் போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. ஓகேவா? வெள்ளம் வந்ததுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் முதல் நாள் மழை பெய்யும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. 2வது நாள் மழை பெய்யும்போது அவங்களோட தொழில் பாதிக்கப்பட்டுச்சு. 3வது நாள் அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு கிடைக்கிறதே கஷ்டமாச்சு. 4வது நாள் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துச்சு. ஓகேவா? இதுல என்ன செய்யுது? கொஞ்சமா வந்துச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல், அதாலேயே பெருசா வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது ஆபத்து. அந்த இயற்கை நமக்கு என்ன கொடுக்குதோ அது மட்டும் தான் நம்ம வாங்க முடியும். அது எதிர்த்து நான் சண்டை போற அளவுக்குலாம் நம்ம உடம்புல தெம்பு கிடையாது. அது கொடுக்குற அளவுக்கு வாங்கிக்கணும், இல்லைன்னா அழிஞ்சு போயிடும். ஓகேவா? அது நல்லது கொடுத்தாலும் வாங்கிக்கணும், கெட்டது கொடுத்தாலும் வாங்கிக்கணும். மழை அதிகமா ஏன் சூறாவளி காத்தடிக்கும் போது நம்ம பக்கத்துல எவ்வளவு நேரம் அந்த தண்ணி தாக்கு கொடுக்கணும்.
ஓகேவா? ஏதோ நம்ம வீட்டு பக்கத்துல பில்டிங் எல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களால சப்போர்ட் பண்ணி நிக்க முடியும். இதுவே நீங்க வந்து ஒரு கடல்ல மாட்டிக்கிட்டீங்க இல்ல மேல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாது. 50 கிலோமீட்டருக்கு மேல வண்டி ஒரு நாள் நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வந்துருக்குல்ல, அந்த ஏரை தாக்கு பிடிக்கிறதுக்கும் நம்ம கிட்ட சக்தி இல்லை. புரியுதா? அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கப்பல் கிடையாது. அதோட ஸ்பீடு கிலோமீட்டர், அதோட வெயிட் இதெல்லாம் எவ்வளவு டன்னுக்கு மேல இருக்கும்? கிட்டத்தட்ட 10,000 டன்னுக்கு மேல வெயிட் இருக்கும். ஓகேவா? எந்த அளவுக்கு வெயிட் அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு யாரோ அட்லீஸ்ட் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கும். ஸோ ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த ஆமா, ஷேப்ல. வெயிட்டுக்கு கண்டிப்பா வெயிட் அந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். சார் எப்படி மிதக்குதுன்னு சொல்லுங்க. எப்படி பாருங்க, இதுல ஒரு லிக்விட் ஒண்ணு இருக்குமா? ஓகேவா? அந்த லிக்விட்ல இது ஃபுல்லா பாரு, இதுல ஒரு சின்ன ஹோல்ஸ் விழுந்தாலும் தண்ணி ஃபுல்லா அந்த ஹோல்ஸ் வழியா உள்ளே இருக்கும். ஓகேவா? இந்த தண்ணி ஃபுல்லா உள்ள ஏறிக்குச்சு அப்படின்னாவே இதுல ஒரு பக்கம் எடுத்தோடனே ஈக்குவலா போகாது. எந்த பக்கத்துல வெயிட் கம்மியா இருக்கோ அந்த பக்கத்தை நோக்கி தண்ணி ஓடும். ஏன்னா எந்த பக்கம் நோக்கி தான் பள்ளமா இருக்கும். ஓகேவா? அந்த இடத்துல தண்ணி நிறைய அது ஃபுல்லா ஆக்குபை ஆகிடும். அதனால ஒரு போட்டு முழுகும் போது ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் எட்ஜில் இருந்து தான் முழுக ஆரம்பிக்கும். இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது மிதக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது உள்ள ஒரு லிக்விட் இந்த இடத்துல அவுட்டிங் கோட்டிங்ல ஒரு தடவை வைப்பாங்க. ஓகேவா? இந்த அவுட்டிங் கோட்ல அது இல்லாம இந்த வெளியே இருக்க அட்மாஸ்பியர் ஒரு மரக்கட்டையால செஞ்சிருப்பாங்க. மிதக்கும் தன்மை கொண்ட ஒரு மரக்கட்டையால செஞ்சிருப்பாங்க. ஓகேவா? அது உள்ளாவ என்ன விதமான இது வச்சிருந்தாலும் சரி, ஆனா வெளியில வைக்கும் போது ஒரு மிதக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பான். அதனால இது ஈஸியா மிதக்கும் தன்மை கொண்டதா இருக்கும். ஓகேவா? இதுவே இந்த மீன் பிடிக்கிற போட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு கொம்பு மாரி வச்சிருப்பான். அந்த கொம்புல ஒரு மோட்டார், நம்ம வீட்டுல இருக்க தண்ணி மோட்டார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மோட்டார் தான் வச்சிருப்பான். ஆனா அவன் தண்ணிக்குள்ள வச்சுட்டு அவன் ப்ரெஷர் கொடுக்கும் போது இது பாருங்க, இது வந்து நியூட்டன் 3ஆம் விதியை வந்து பயன்படுத்தும். என்ன அப்படின்னா வச்சுக்கோங்க, மோட்டர் வந்து பின்னாடி பக்கம் தான் வச்சிருப்பான். ஒண்ணு, அந்த மோட்டர் பின்னாடி பக்கமா வைக்கும்போது தண்ணியில வச்சு இது சுத்த ஆரம்பிக்கும். இது சுத்த ஆரம்பிக்கும் போது ஒரு அழுத்தத்தை இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த அழுத்தம் வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும் போது கப்பல் வந்து முன்னாடி போகும். அந்த போட் வந்து முன்னாடி போக ஆரம்பிக்கும். கப்பல் கிடையாது, போட்டு, படகு. இந்த மாதிரி ஒரு படகு படகு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல ஒரு ஆள் நின்னுப்பாங்க. ஓகே, இங்க வந்து ஒரு கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்க, நீளமா ஒரு கொம்பு மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொம்பு ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த கொம்புல தான் ஒரு மோட்டரை செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த மோட்டர்ல ஃபேன் இருக்கும். ஓகேவா? அந்த ஃபேன் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் தான் ஃபேன் இருக்கும். எதனால அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபேன் இருந்தால் தான் தண்ணியை இழுத்து சுத்துறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதுவே ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கிற ஃபேனை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபேனால தண்ணியை ஈக்குவலா சுத்த முடியாது. அதனால நமக்கு ஃபேனோட ஸ்பீடு லெவல் அந்த இடத்துல அதிகமா வராது. இந்த மாதிரி ஃபேன் ஆகும்போது தண்ணியை கிழிச்சுக்கிட்டு அதிகமா ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும். அதனாலதான் சாய்வா ஃபேன் கொடுப்பாங்க. இந்த ஃபேனை சுத்தும் போது தண்ணியோட சேர்த்து ப்ரெஷர் லெவல் அதிகமா உண்டு பண்ணும். எந்த அளவுக்கு ஃபேன் அதிகமா சுத்துதோ தண்ணியில ஃபேன் சுத்துறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நமக்கு என்ன பண்ணுவோம், பெட்ரோல டீசலோ ஊத்தி அது வேகமா சுத்தத்துக்கு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஜெனரேட் பண்ணும்போது அந்த ஃபேனோட வேகம் அதிகமாக ப்ரெஷரோட அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். ப்ரெஷரோட லெவல் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்ளை ஆகும், எதிர் திசையில அப்ளை ஆகும். மோட்டர் இங்க இருக்கு அப்படின்னா இது பக்கத்துல தான் அப்ளை ஆகும். அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற கப்பல் வந்து போகாது. மேக்ஸிமம் இந்த படகு எவ்வளவு கிலோமீட்டர் சார் போகும் அப்படின்னா குறிப்பிட்டது எனக்கு தெரிஞ்சு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிருக்கு. அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். நான் போய் பார்த்த வரைக்கும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட் பார்த்துருக்கேன். அதை விட பெருசாவும் இருக்குது, அதை விட கம்மியாகவும் இருக்குது. அவங்க யூஸ் பண்றது. ஏங்க சார், அழுத்தம் பின்னோக்கி செல்வதால் அதனுடைய உந்தம் விசை வந்து முன்னோக்கி செல்லும். முன்னோக்கி செல்லும். பேசிக் கான்செப்ட்ல ஃபண்டமெண்டலா சொல்லி கொடுத்துருப்பேன். பின்னாடி ஒரு பிளைட்டோ ஹெலிகாப்டர்லாம் இந்த மாதிரி சாஃப்ட் எட்ஜ்ல இருக்குமா அப்படி இருக்குமா? நமக்கு கார் இருக்க அதே பேசிக் கான்செப்ட் தான் அதுல இருக்கும். ஒரு கிளட்ச், ஒரு ஆக்சிலேட்டர் நமக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி இங்கேயும் ஒரு கிளட்ச், ஒரு ஆக்சிலேட்டர் இருக்கும் காருக்கு இருக்கிற மாதிரி. ஓகேவா? இந்த சுறா மீன்லாம் திரும்பும் போது பாத்துருக்கீங்களா? இல்ல நார்மல் ஒரு ஃபிஷ் நம்ம வீட்டுல வர கோல்டன் ஃபிஷ் அதை திரும்பும் போதே பாத்துருக்கீங்களா? வால் வந்து லெஃப்ட் பக்கம் டர்ன் ஆச்சு அப்படின்னா மீன் வந்து ரைட்டு பக்கம் போகும். ஓகேவா? மீன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிற ஒரு மீன்
வால் வந்து லெஃப்ட் பக்கம் டேர்ன் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதே கான்செப்ட் தான் இங்க இருக்கும். இங்க வந்து இந்த ரைட் பக்கம் பெடல லெஃப்ட் பக்கம் பெடல்னு ரெண்டு இருக்கும். LHS RHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? இப்ப ரைட் ஹேண்ட் பெடல் பக்கம் பிரஸ் பண்ணாங்கன்னா வச்சுக்கோயேன் இந்த வால் வந்து லெஃப்ட் பக்கம் டர்ன் பண்ணிக்கும். அப்ப ஃபிளைட் வந்து ரைட் பக்கம் டர்ன் பண்ணும். நீங்க ஆனா அடுத்த வாட்டி ஒரு மீன் பார்க்கும்போது கூட பாருங்க, அந்த மீன் வந்து வால் ஒரு பக்கம் திரும்பினா அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த மீனோட தலையும் திரும்பணும். அந்த கான்செப்ட் தான் இதுலயும் இருக்கும். இது எல்லாமே நம்ம இயற்கை நேச்சுரல் சட்டாம்பூச்சி கிளிகளை சொல்ல மாட்டீங்களா, அது நம்ம மரம் அட்டைப்பூச்சி அதுக்கப்புறம் இந்த மீன் இது 3 மாசம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். பெரிய பெரிய மிஷின் உருவாக காரணம் யாருன்னா அந்த சின்ன சின்ன பூச்சி. ஹலோ, வாயு விதி. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. ஹலோ சார் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். சார் ரொம்ப நீங்க சைடா திரும்பினாக்க கேட்க மாட்டேங்குது சார். அப்படியா? இப்போ கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் ஓகே. சரிம்மா, ஓகே ஓகே. ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே.